இந்த கிராமத்தில் குடும்பத்தோடு குடியேறினால் சொந்த வீடு ஃப்ரீ. ஸ்பெயின் அரசின் முக்கிய அறிவிப்பு. வெளிநாடுகள்ல சில கிராமங்கள்ல அப்படியே கைவிடப்படுவதும், அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட வாழ்வியல நகர்ப்புற சூழலுக்கு மாற்றிக்கொள்றதும் வழக்கம்தான். அப்படிப்பட்ட ஸ்பெயின்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் அரனிலாஸ். சுமார் 40 குடும்பங்கள மட்டுமே கொண்ட இந்த அழகான கிராமத்துல குடியேற விரும்புறவங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட இலவச வீடுகள வழங்க அந்த நாட்டு அரசு முடிவு பண்ணிருக்கு. காஸ்டில் அப்புறம் லியோன் பிராந்தியத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அரனிலாஸ் கிராமத்துல 1980கள்ல இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஊரை காலி பண்ணிக்கிட்டு வெளியூர்ல தஞ்சம் அடைஞ்சிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வீடுகளை கைவிட்டு மக்கள் நகர்ப்புறத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த கிராமத்துல வெறும் 40 குடும்பங்கள் மட்டும் தான் வசிக்குது. சொல்லுல தான் அந்த பகுதியில மறுபடியும் மறுகுடியமைப்ப ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில அந்த நாட்டு அரசு தீவிரம் காட்டி வருது. நகர்ப்புற மறுவளர்ச்சிய ஊக்குவிக்கக்கூடிய உள்ளூர் பள்ளிகளுக்கு ஆதரவு அளிக்கவும், குழந்தைகளோட கூடிய குடும்பங்களுக்கு இந்த பகுதிக்கு கொண்டு வர்றதுல இந்த திட்டம் முனைப்போட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த பகுதியில குடியேற விரும்பக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் அவங்களையும் அவங்களோட குடும்பத்தினரையும் அறிமுகம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அவங்களோட சுய அறிவிப்ப அனுப்பணும் அப்படின்னு அரசு தரப்புல கேட்கப்பட்டிருந்தது. அதிக குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐரோப்பிய நாட்டுக்கு வெளியில இருந்து வரக்கூடியவங்க ஸ்பெயின்ல அனுமதிக்கப்பட்ட இருப்பிடம் அப்புறம் பணி அனுமதிய வச்சிருக்கணும். இங்க புதுசா குடியேறவங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட இலவசமான வீடுகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இந்த குடியேறக்கூடிய குடும்பத்தினருக்கு 2 முக்கியமான பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிராமத்துல இருக்கக்கூடிய சமூக மையமா இயங்கக்கூடிய பார் சோஷியல் நிர்வகிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம கிராமத்துல மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த புனரமைப்பு திட்டங்களுக்கும் நகராட்சியோட கொத்தனரா பணியாற்றணும். அது மட்டும் இல்லாம ஐபீரிய தீபகற்பம் முழுக்க இந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அழிஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில இருக்குது. ஸ்பெயினோட ரொம்பவே பிரதான நடவடிக்கைகள்ல ஒண்ணு இந்த மாதிரி அழிஞ்சு வரக்கூடிய கிராமங்களை மீட்டெடுத்து அந்த பகுதியில அங்க வாழக்கூடிய மக்கள் தொகையை தக்க வைக்கிறதுக்காக எல்லா முயற்சிகள்லயும் ஈடுபட்டு வருது. மேட்ரிட் சீக்ரெட்டோ அப்படிங்கிற நிறுவனத்தோட தகவலின்படி எம்டி ஸ்பெயின் திட்டத்துல இந்த கிராமமும் இணைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பழைய மருத்துவம், அலுவலகம் அப்புறம் பழைய பொது பள்ளி மாதிரியான கைவிடப்பட்ட சொத்துக்களை அந்த அரசு மீட்டு புனரமைச்சிட்டு வருது.